ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி மில்லட் வச்சு நான் ஒரு பாத் செய்ய போகிறேன். இதை பாருங்கள், இதுக்கு கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், பின்ன ஒரு 2 லவங்கு போட்டிருக்கேன், பின்ன இதோட ஒரு அன்னாசி பூ ஒரு 2 பீஸ் போட்டு, இதோட கொஞ்சம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு கூட போடலாம், பட் இது பாத்து, ஸோ இதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, பிரியாணி மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இது ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மிளகாத்தூள் வாசனை இதை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இப்போ வேக வச்சுருக்க பாசிப்பருப்பும் அந்த சிறுதானியத்தையும் போட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து வந்துன்னு இருக்குது. இப்போது வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை இதோட நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு போட்டதில்ல, பாசிப்பருப்பு அது ஏற்கனவே வெந்திருந்தது. ஸோ இதோட கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அந்த உப்பு காரம்லாம் அதோட பிடிக்கிறாப்புல வேக விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மில்லட் இதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன், இந்த மில்லட் பாத். ஓகேவா? இந்த மில்லட்டையும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வேக வச்சதை இதோட இப்போ சேர்த்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மில்லட் பாத் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சம் மல்லி செடி துவைக்கலாம். இது எல்லா ஏஜஸ்க்கும் இது பெஸ்ட்டு. ஓகேவா? இது இப்போ மில்லட் நிறைய சாப்பிட்ணுன்றாங்க, எல்லாம் சிறுதானியத்தை சாப்பிட்ணுன்னுட்டுன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. பின்ன அந்த சோயா பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லது. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய இருந்தாங்க. அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த சோயா அந்த வெந்நீரில் ஊற போட்டு அதை நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அதில் என்ன டேஸ்ட் இருக்குது, இது என்ன, இப்போ நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. பட் அவங்க அது ஹெல்தி நீட்டுன்னு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அந்த சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மில்லட் பாத் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சம் சிப்ஸு சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளரிக்காய் ஆர் சட்னி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.